காலையிலேயே கனியக்காக்கும் மற்ற 3 கேர்ள்ஸ்க்கும் சாம்பார் ஸ்குவாடில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறமா ஓரளவுக்கு பேசி அதை சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ என்னென்னா சமைச்சு கொடுப்போம், பட் உடனே செய்ய வேண்டாம், அதில் நிறைய கோல்மால் பண்ணி கொடுக்கலாம், ஸ்டவ்வை தொடச்சிட்டு அப்படி லேட் ஆக்கி அப்படி பண்ணலாம். ஸோ டாஸ்க்கும் பண்ண மாதிரி இருக்கும். விஜய் சேதுபதி சாரும் கேட்க மாட்டார். அதே டைம் அவங்கள நிறைய இரிட்டேட் பண்ணலாம், அவங்களுக்கு நிறைய ஒர்க் கொடுக்கலாங்கிற முடிவுக்கு இந்த கேர்ள்ஸ் வந்திருக்காங்க. உண்மையிலே கொஞ்சம் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நடு ஹாலில் வச்சுட்டு பூண்டு உரிக்கிறாங்க. பூண்டு தோலை வீடு பூரா பரப்பி விடுறாங்க. செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் திவ்யா வந்து அந்த உரலில் அரைச்சிட்ருக்காங்க. அது பக்கத்துலேயும் போயிட்டு பூண்டை இது பண்ணி விடுறாங்க. அப்புறம் வீடு பூரா வியானாவும் பார்வதியும் டான்ஸ் ஆடிட்டே அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டுருக்காங்க, எல்லாரையும் இரிட்டேட் பண்ணிவிட்டு. அப்போ வந்து அமித் பார்கவ் வந்து பேச வராரு. இது தப்பு, இந்த மாதிரி பண்ணாதீங்க, வீட்டுக்கு இப்போ கெஸ்ட்டு வர போகிறாங்க. அந்த கெஸ்ட் யாருன்னா சீசன் 7 பூர்ணிமா கெஸ்ட்டு வர போகிறாங்க. அதனால நம்ம இப்போ போய் இதை பண்ண வேண்டாம், கொஞ்சம் சென்ஸோடு பிஹேவ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒர்க் ஜாஸ்தியாக இருக்குன்னா கண்டிப்பாக அதை மக்கள் பார்த்துட்டு தான் இருப்பாங்க, விஜய் சேதுபதி சாரும் பார்த்துட்டு தான் இருப்பார். ஸோ அதுக்கான ரிவார்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், ஸோ வரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் இவங்க கன்வின்ஸ் ஆகலை. ஏற்கனவே பிக் பாஸ் பார்த்திங்கன்னா சிக்கன் வேறு கொடுத்து விட்டுருக்காரு. அப்போ தான் அதை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் வரும், அதை சமைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்து சிக்கன் வேறு கொடுத்து விட்டுருக்காங்க. அரோராலாம் செம்ம ஹாப்பியாகி தேங்க்ஸ் சொல்கிறாங்க. சபரி அதை பார்த்துட்டு வந்து கேட்குறாரு, எங்களுக்கும் ஏதாவது வெஜிடேரியன்ஸ்க்கு ஏதாவது கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா இவங்க இந்த பசங்க எல்லாமே, அதாவது இந்த ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸும் மாயாவிஸும் என்ன பண்ணுறது, இந்த கேர்ள்ஸை ஒன்றுமே பண்ண முடியலைங்கிற மாதிரி பயந்து போயிருக்கும்போது அங்கேருந்து கமர்தீன் வராரு. வந்துட்டு நீங்கள் ஆடுறதெல்லாம் ரொம்ப சீப் கேம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேவலமாக இல்லையா, பேசிக் சென்ஸ் வேண்டாமா, ஒரு அறிவு வேண்டாமா, வெளியிலேருந்து கெஸ்ட்டு வராங்கல்ல, இப்படி பிஹேவ் பண்ணுறீங்களே, இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கமர்தீன் வந்து சொல்கிறாரு. சொன்ன உடனே இங்கே பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து ஏதோ ரிப்ளை கொடுக்குறாங்க, சரியாக கேட்கல. அவங்க சொன்னோடனே கமர்தீன் சொல்கிறாரு, நீ எல்லாம் பேசலாமா பாரு, வாய் பேசாத, நீ உனக்கு என்ன தெரியும், உனக்கு சமைக்கவும் தெரியாது, ஒரு சுடு தண்ணி கூட வைக்க மாட்டேன், நீ எல்லாம் என்ன பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டே கிச்சனில் ஃப்ரிட்ஜில் இருக்கிற சிக்கன் எடுத்து வெளியில் வைக்கிறாரு. ஸோ பரவாயில்ல, தூங்கிட்டு இருந்த பிக் பாஸ் வீடு இப்போ கொஞ்சம் ஸ்பைஸப்பாக இருக்குது, நல்லா இருக்குது இந்த கேர்ள்ஸோட ஐடியா. அதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.